நம்ம ஈரோடுக்கு பக்கத்து ஊரான அந்தி ஊருக்கு தான் நான் ஒரு சூப்பரான என்கேஜ்மெண்ட் மேக் ஓவர் பண்றதுக்காக போயிருந்தேன். அங்க என் கூட சேர்ந்து நான் பண்ண மேக்கப்பை நீங்களும் பார்க்கலாம். ரம்ஜான் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்பி டக்குன்னு போய் ரீச் ஆகிட்டோம். நம்ம போயிருக்கிறது என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனால ரொம்ப அவசரமா ரெடி ஆகணும் அப்படின்னு இல்லைனாலும் 3 பேருக்கு நான் ரெடி பண்றது இருந்தனால ரொம்ப ஏர்லியா கிளம்பி போயிட்டேன். சாரி மெஹந்தி பொண்ணுக்கு போட போயிருந்தனால அந்த அன்னைக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வாங்கிட்டு அழகா ஒரு பபிள் ப்ளீட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே நீட் ஃபினிஷ்ல சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒர்க் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. அவங்களுக்கும் அந்த சாரி கட்டும் போது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் அவங்க மேக்கப் மெல்ட் ஆயிடுது அப்படிங்கிறது அவங்களோட கம்ப்ளைண்டா இருந்துச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபரு மேக் ஓவர்ல மேக்கப் பண்ணிருக்காங்க. ஸோ நானுமே அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது மேக்கப் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் அவங்களுக்கு மேக்கப் அப்ளை பண்ணேன். பட் நான் கேட்டிருந்தது ஒண்ணுதான், நல்ல கூலிங்கான ஒரு ஏசி ரூம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். நான் கேட்டிருந்த மாதிரியே சூப்பரா எனக்கு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ தட் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. போனதும் கடகடன்னு ஏசி ஆன் பண்ணி சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மேக்கப் அவங்க ரொம்ப நீட்டா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்க ஃபேஸ் கொடுத்தாங்க. ஸோ நானும் சூப்பரா என்னோட ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டேன். நான் வெளியே போயிட்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷவர் ஆன மாதிரி அவங்க பயங்கரமா ஸ்வெட் ஆயிருந்தாங்க. பட் மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகல. இது எப்படி அந்த மேக்கப் ஸ்வெட் ஆனாலும் மூவ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூடவே அவங்களை கைட் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்த கெஸ்ட்டுக்கும் நம்ம ஹேடும் அண்ட் லைட் ஃபேஸ் மேக்கப் பண்ணிட்டு நம்ம பிரைடுக்கு போயிட்டோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர் பிரைடுக்கு ஹேடும் பக்காவா அழகா பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த தடவை எனக்கு அவங்க பண்ண ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல அந்த ஹேடும் நான் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைடோட ஃபேஸ் மேக் ஓவர் நான் பண்ணியிருந்தேன். அது பார்ட் 2 வீடியோல வருது. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆல்சோ ஷேர் வித் யூ அப்கமிங் பிரைட்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ்.